அஸ்மத் குருப்யோ நமஹ. பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதி ரொம்ப ஆச்சரியமான ஆழ்வார் பாசுரங்களை அனுபவித்து கொண்டு வருகிறோம். 72 73வது பாசுரம் நேற்றைய தினம் அனுபவித்தோம். இன்றைக்கு மேலும் தொடர்வோம். சிவபெருமானை நாம் பற்றலாம் என்றால் அவனும் பெருமானால் காக்கப்படுவான். அவனும் பெருமாள்தான் அவனை காக்கிறார் என்று 74வது பாசுரத்தில் தெரிவிக்கிறார். ஏற்றான் புல்லூர்ந்தான் எயிலெரித்தான் மார்பிடந்தான் நீற்றான் நிழல்மணி வண்ணத்தான் கூற்றொரு பால் மங்கையான் பூமகளான் வார்ஷடையான் நீன்முடியான் கங்கையான் நீள்கழலான் காப்பு. ஏற்றான் எயிலெரித்தான், ஏற்றான் புல்லூர்ந்தான் எயிலெரித்தான் மார்பிடந்தான் நீற்றான் நிழல்மணி வண்ணத்தான் கூற்றொரு பால் மங்கையான் பூமகளான் வார்ஷடையான் நீன்முடியான் கங்கையான் நீள்கழலான் காப்பு. இதில் ஆல்டர்னேட் பதம் சிவனையும் அதர் ஆல்டர்னேட் பதம் விஷ்ணுவையும் திருமாலையும் தெரிவிப்பது. ஏற்றான் எயிலெரித்தான் நீற்றான் கூற்றொரு பால் மங்கையான் வார்ஷடையான் கங்கையான் இதெல்லாம் சிவனுக்கு. ரிஷபத்தை வாகனமாக உடையவன் ஏற்றான். எயிலெரித்தான் முப்புறத்தை எரித்தவன், திரிபுர சம்ஹாரம் பண்ணவன், முப்புறத்தை எரித்தவன். நீற்றான் திருநீறி பூசிக்கொண்டிருப்பவன். கூற்றொரு பால் மங்கையான் உடலின் ஒரு பாகத்தில் மங்கையை வைத்திருப்பவன். அதுக்கப்புறம் கங்கையான் தொங்கும் ஷடையை உடையவன், கங்கையை உடையவன். இப்படி இருப்பவன் சிவன். புல்லூர்ந்தான் கருடன் மேல கருடாருடன் மார்பு இடந்தான் நிழல் மணி வண்ணத்தான் பூமகளான் நீள்முடியான் நீள்கழலான். புல்லூர்ந்தான்னா கருடன் மேல் ஊர்பவன். மார்பு இடந்தான் இரண்யனது மார்பை பிளந்தவன். நிழல் மணி வண்ணத்தான் அழகிய குளிர்ந்த நீலமணி வண்ணம் உடையவன். பூமகளான் பிராட்டியை திருமார்பில் ஏற்றவன் ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணன். நீள்முடியான் உயர்ந்த கிரீடத்தை உடையவன். அவன் சர்வேஸ்வரன் என்று தெரிவிக்கும் கிரீடத்தை உடையவன். இதுக்கும் கங்கைக்கு பிறப்பிடமான நீண்ட திருவடி உடையவன். கங்கையான் நீள்கழலான் கங்கையின் பிறப்பிடமான நீண்ட திருவடியை உடையவன் பெருமான். அவன் சிவனை காப்பவன். சிவனை காப்பவன் நாராயணன். நீள்கழலான் காப்பு. சிவனுக்கு காப்பு இவன். நீள்கழலான் நீண்ட திருவடியை உடையவன். எதற்கு நீண்ட திருவடி? கங்கைக்கு பிறப்பிடமான நீண்ட திருவடி. அதை தன் தலையில் வாங்கி மங்களகரமானான் ருத்ரன் சிவன் என்று பெயரிட்டு. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். பரதேவதா நிர்ணயம். காப்புன்னை உண்ண கழியும் அருவினைகள் ஆப்புன்னை உண்ண அவிழ்ந்து ஒழியும் மூப்புன்னை சிந்திப்பார்க்கு இல்லை திருமாலே நின் அடியை வந்திப்பார் காண்பர் வழி. இவ்வாறு உன்னை வணங்குபவர்களுக்கு மோட்சத்தை அடைய குறுக்கே நிற்கும் துயரங்கள் இன்னல்கள் தடைகள் நீங்கும். இவ்வாறு உன்னை வணங்குபவர்களுக்கு மோட்சத்தை அடைய குறுக்கே நிற்கும் இடைகள் தடைகள் நீங்கும். காப்பு உன்னை காப்புன்னா காவலுக்காக கருதப்படும் தேவதைகள். காப்பு உன்னை உண்ண கழியும். உன்னை நினைத்தால் உன்னை உண்ண நினைத்தால் உன்னை நினைத்தால் காவலுக்காக கருதப்படும் தேவர்கள் தேவதைகள் நீங்குவர். அருவினைகள் ஆப்பு உன்னை உண்ண அவிழ்ந்தொழியும். அருவினைகள் வல்வினைகள் நம்முடைய கர்ம வினைகள் கட்டு அவிழ்ந்து நாசமடையும் உன்னை நினைத்தால். மூப்பு உன்னை சிந்திப்பார்க்கு இல்லை திருமாலே. கிழத்தனம் போன்ற விகாரங்கள் இல்லை உன்னை நினைப்பார்க்கு திருமாலே. அதாவது மனித பிறவி இல்லை.
நின்னடியை சிந்திப்பார் காண்பர் வழி. உன் திருவடிகளை சிந்தித்து வணங்குபவர், சரணாகதி பண்ணுபவர்கள் மோட்சத்திற்கான அர்ச்சிராதி மார்க்கத்தை காண்பர் வழி. அர்ச்சிராதி மார்க்கத்தை காண்பர் ஸ்ரீவைகுண்டம் போவதற்கு. காப்பு உன்னை உண்ண கழியும், அருவினைகள் ஆப்பு உன்னை உண்ண அவிழ்ந்தொழியும், மூப்பு உன்னை சிந்திப்பார்க்கில்லை திருமாலே, நின்னடியை வந்திப்பார் காண்பர் வழி. ஆச்சரியமான பாசுரங்கள். அடியேன் தன்யோஸ்மி. ஆழ்வார் திருவடிகளே சரணம்.